அண்ணா இங்கே பண்ணலாம். அவங்க வைங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்றைய தினம் எங்களது கோவை மண்டல தலைவர் சுதர்சன் அவர்கள் நெல்லை பரணி ஸ்வீட்ஸ் என்ற நிறுவனம் நடத்தி வருகிறாங்க. அது ஒரு சுதேசி நிறுவனம். கடந்த 11 வருஷமாக நடத்தி இப்போ இன்னைக்கு புதிய கிளை திறப்பு விழா. கோவை மண்டல நிர்வாகிகள், அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்கன்னா அது பெருமைக்குரிய விஷயம். புதிய நிறுவன திறப்பு விழாவுக்கு அனைத்து கோவை அனைத்து மாவட்டங்களிலிருந்து வருகிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். அவருடைய சிறந்த மனப்பான்மை, சிறந்த செயல்திறன், சிறந்த ஆளுமை அனைத்தையும் வரவேற்ற காரணத்தினால்தான் இவ்வளவு சிறப்பாக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். வணிகருக்கு ஒரு சிறப்பாக இருக்கும், பொதுமக்களுக்கும் கஷ்டம் இருக்காது அப்படிங்கிறத நோக்கி நாங்கள் வரவேற்பு கொடுத்தோம். ஆனால் காலப்போக்கில் ஜிஎஸ்டி வரி என்பது ஒரு பிள்ளை பூச்சியாக இருக்கும் என்பதை நினைத்தோம். ஆனால் அது பெரிய கொடுமையான விஷ வண்டாக இருந்திருக்கிறது. பண்ணுறதுக்கு லாண்ட்ரி கடை துணி வெளுக்கிறதுக்கு இதுக்கெல்லாமா ஜிஎஸ்டி போடுவான். இப்போ ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. வாடகை ஒரு 10,000 ரூபா வாடகைன்னா அதுக்கு 1,800 ரூபா, 18%, 1,800 ரூபா ஜிஎஸ்டி வரி. இதெல்லாம் நாட ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு தவறான ஆலோசனையினால சுதேசி வணிக பெருமக்களை எத்தியோப்பியா மாதிரி அகதியாக மாற்றுவதற்கு திட்டம் போட்டு வேலை நடக்கிறது. இங்கே சுதேசி வணிகர்களை எல்லாம் அழித்து விட்டு விதேசிகளை இறக்குமதி செய்வதற்காக செய்கின்ற ஒரு சதி திட்டம். இந்த சில கருங்காலிகளையும் கண்காணிகளையும் தங்கள் வசம் ஆக்கி கொண்டார்கள். ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய போராட்ட களத்தை மாவட்ட வாரியாக தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல் இது ஒரு பெரிய அழிவு திட்டம் வணிகருக்கு என்பதை சுட்டிக்காட்டியதே தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை தான். அதில் அடுத்த கட்டமாக மதுரையில் போராட்டம் நடத்தி திருப்பூர் ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். முந்தா நாள் ஜிஎஸ்டி அலுவலகத்துக்கு மனு கொடுக்கிற போராட்டத்தை நடத்தணும் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை. ஒரு ஆக்கப்பூர்வமான போராட்ட களத்திலே தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை இருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த வணிக பெருமக்களையும் சுதேசி மக்களையும் நாடோடியாக மாற்றுகின்ற திட்டத்திற்கு துணை போகின்ற மாநில அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து அரை நிர்வாக போராட்டம் நடத்திருக்கிறோம். அரை நிர்வாகம் அதாவது சாதாரணமா ஒரு துண்டு கட்டிக்கிட்டு மத்திய அமைச்சர், நிதி அமைச்சர் படத்தை வச்சு அதில் மாலை போட்டு கும்பிட்டு நம்ம நாட்டில இருந்து 40 பார்லிமெண்ட் உறுப்பினர் போயிருக்காங்க. என்னன்னு தெரியல. பார்லிமெண்ட் நல்லா முந்திரி பக்கடா போடுவாங்க போட்டு தின்னுட்டு மாலை அணிவித்து விட்டு அங்கிருந்து மாவட்ட வாரியாக அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். துண்டு மட்டும்தான் கட்டியிருப்போம். எப்போ எங்களுக்கு துண்டு தான் இருக்கு, அதையும் உரிமை விட்டு கோமணமா ஆக்கிறாங்கன்னு அரசுக்கு சுட்டிக்காக்க அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். எத்தனை நாளைக்கு? இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். ஆனால் எந்த ஏரியா என்ன கடை அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெலுங்குபாளையம் ரோடு, சொக்கம்புதூர் ரோடு, மாசாணியம்மன் கோயில் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. இன்னொரு பிரான்ச் வந்து வேடப்பட்டி குறுக்குப்பாளையத்தில் இருக்குது.